ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காராமணி கத்திரிக்காய் காராமணி குழம்பு பண்ணுறோம். பாருங்கள், சிம்பிளாக பண்ணுறோம். இதே மாதிரி நீங்களும் கத்திரிக்காய் காராமணி குழம்பு உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர், காராமணி 1/4 கிலோ, கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணுங்க. கால் கேஜி காராமணி தண்ணி, ஒரு 1/4 லிட்டர் தண்ணி. 1/4 கேஜி காராமணிக்கு 1/4 லிட்டர் தண்ணி போட்டுக்கணும். ஒரு 2 ஆனியன், கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ, 1/4 கிலோ கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய். ஒரு 2 பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். தோல் உரிக்காமல் போட்டால் நல்லது. ஒருத்தர் இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு சாப்பிடுவாங்க. இப்படியே சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோலோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காராமணி குழம்பு. சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன். டர்மரிக் பவுடர் 1/4 ஸ்பூன். தனியா பவுடர் 2 ஸ்பூன். மட்டன் மசாலா பவுடர் ஒரு 1 ஸ்பூன் போடுவோம். புதினா ஒரு கை அளவு புதினா. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன். லவங்கம் ஒரு 4, பட்டை 2, ஜாதிப்பூ, ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் போட்டுக்கோங்க. புளி, ஊற வச்ச புளி
சிம்பிள் மெத்தட். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காராமணி குழம்பு சிம்பிள் மெத்தட். இது ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் வீட்டில். ஆயில் 1 டீஸ்பூன். ரிச் கோல்டு இருந்தால் ரிச் கோல்டு, சன்ஃப்ளவர் இருந்தால் சன்ஃப்ளவர், கடலை எண்ணெய் இருந்தால் கடலை எண்ணெய், ஏதோ ஒன்றாலும் போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 6 விசில் வரணும். நீங்கள் காராமணி ஊற வைக்க தேவையில்லை. 6 விசில் அப்படியே போடுங்க. காராமணி தண்ணி ஊற்றுங்க, விசிலில் வச்சுடுங்க. 6 விசில் வந்தாக்கா உள்ள காராமணி நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஒரு 6-7 விசில் வந்துச்சு. குக்கரு ஓப்பன் பண்ணி இப்போ பட்டாணி வெந்திருக்கா பார்க்கலாங்க. காராமணி வெந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு இது தேங்காய் போடாமல் கத்திரிக்காய் காராமணி குழம்பு இதை எப்படி போனப்போ இப்போ இது வந்து கூட்டு மாதிரியே இருக்கா. இப்போ உங்களுக்கு கிரேவி மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். சட்னி இது என்னன்னாக்கா உடச்சிக்கல்ல, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நீங்கள் வீட்டில் சட்னி பண்ணுறீங்களே அதுதான். இப்போ இது ஒரு கை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். திக்னஸ்க்கு உடச்சிக்கல்ல நீங்கள் வீட்டில் பண்ணுற சட்னி பண்ணிவிட்டு இதில் போட்டு கழுகிடுங்க. தேங்காவே தேவையில்லை, தக்காளியும் தேவையில்லை. தக்காளி ரேட் இப்போ வந்து 40 ரூபா விற்கிறாங்க. தக்காளி போடாமல் உங்களுக்கு கத்திரிக்காய் காராமணி உருளைக்கிழங்கு குழம்பு புளிக்குழம்பு. தக்காளி ஒன்றுனா தக்காளி கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்னஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வீட்டில் தாளித்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் தாளித்து வச்சுக்கலாம். ஒன்றும் உங்களுக்கு கெட்டு போகாது. ஒரு 3 நாளைக்கு வரும். தாளிச்சுட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 2 கொதி நல்லா பொச்சிட்டாக்கா கத்திரிக்காய் காராமணி உருளைக்கிழங்கு குழம்பு புளிக்குழம்பு ரெடி. வித்தவுட் கோகோனட் டொமேட்டோ. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.